ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி ரைட் மூவியோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பாதி கதை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் நடக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா, ஜெய் அப்படிங்கிற ஒரு காலேஜ் பையன் ஒரு நாள் நைட் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவன் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும்னு அவங்க அப்பாவை சாப்பிட்டுட்டு தூங்க சொல்கிறான். ஆனால் அப்படி அவன் சொல்லி 2 நாள் ஆகியும் அவன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. ஜெய் கூட எப்போவுமே இருக்கிறது அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் காலேஜ்னு எல்லாமே இவங்க 3 பேரும் ஒன்றா தான் படிப்பாங்க. ஜெய் 2 நாளாக வீட்டுக்கு வராததுனால அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே அதுக்கு சரியான ஆன்சரை சொல்லவே மாட்டாங்க. அந்த 2 பேருக்குமே கை கால்லன்னு நல்லா அடிபட்டிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவும் ஏதோ இவர்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க யாருமே இப்படி சரியாக பதில் சொல்லாததுனால அடுத்து ஜெயோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜெய் காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க யாரும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதுக்கான ஆக்ஷனும் அவங்க எடுக்கலை. அதனால் ஜெயோட அப்பா அடுத்து கமிஷனரை பார்க்க போகிறாரு. அங்கேயும் அவருக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் மறுபடியும் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே திரும்பி வராரு. அப்போ தான் இந்த ஸ்டேஷனில் ஒரு திருட பிடிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்த பொருளெல்லாம் அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் அவங்களோட ஃபோன் லேப்டாப்லாம் காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த டிஸ்பிளேயில் அவங்க பொருள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போக சொல்லியிருப்பாங்க. அந்த திருட வேறு யாரும் இல்லை, தங்கதுரை தான். அப்படி அவங்க வச்ச அந்த டிஸ்பிளேயில் ஒரு மேக் லேப்டாப் இருக்கும். ஆனால் அந்த லேப்டாப்பை அந்த திருடன் திருடி இருக்க மாட்டான். அது எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த லேப்டாப்பை அங்கேருந்து எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடலான்னு திருடன் பிளான் பண்ணுவான். அதே லேப்டாப்பை அங்கே இருக்க ஒரு போலீஸ் காலேஜ் போக போகிற அவர் பையனுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவர் பிளான் பண்ணுவார். ஆனால் இவங்க 2 பேருக்குமே அந்த லேப்டாப்பை எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறது கூட தெரியாது. அந்த டைம் தான் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே எஸ்ஐ அவங்களோட கல்யாண பத்திரிக்கையை வைக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க இவங்க 2 பேரும் லேப்டாப்பை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறத பார்த்துட்டு போலீஸை அவரோட சேரில் உட்கார வச்சு சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த லேப்டாப் தானாகவே ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். யாரோ ஒருத்தர் தூரத்துலேருந்து அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி கேமரா, ஸ்பீக்கர்னு எல்லாத்தையுமே அவங்க தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வழியாக இப்போ அவங்கக்கிட்ட பேசவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது போலீஸ் எந்த சேரில் உட்காந்து இந்த லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணாரோ அந்த சேர் கீழே பாம் இருக்குன்னு அந்த லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கவன் சொல்கிறான். இந்த ஸ்டேஷனில் இருக்க யாரும் வெளியவும் போகக்கூடாது. அவன் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க செய்யணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ அவனோட பணைய கைதின்னு அவன் சொல்கிறான். இவ்வளோ பிரச்சனையும் அந்த லேப்டாப்னால தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அது யாரோட லேப்டாப் அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த லேப்டாப் எப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இப்போ அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற 4-5 போலீஸ், திருடன், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர், அப்புறம் செல்குள்ளே இருக்க சில கைதிகள், இவங்க எல்லாருமே இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மாட்டிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே இருக்க எஸ்ஐ, பாம்பு ஸ்குவாட், சைபர் கிரைம்னு எல்லாரையுமே அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வர வைக்கிறாங்க. ஆனால் பாம்பு ஸ்குவாடால் அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ண முடியலன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷனில் நிறைய இடத்துல பாம்பு இருக்கணும் சொல்கிறாங்க. எல்லா என்ட்ரன்ஸ்லேயுமே பாம்பு இருக்கணும். அது மோஷன் டிடெக்டர்னு சொல்கிறாங்க. யாராவது அதுலேருந்து வெளியே போக ட்ரை பண்ணாங்கன்னா தானாகவே அந்த பாம்பில் ஆக்டிவேட் ஆகி வெடிக்கும்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே ஒரு கைதி அவன் செல்லேருந்து வெளியே வந்து இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே ஓட ட்ரை பண்ணுவான். அப்போது அங்கேருந்து ஒரு என்ட்ரன்ஸில் இருக்க பாம்பு வெடிச்சிரும். அவனுக்கு காயமும் ஏற்படும். ஆனால் அவனை ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு போக முடியாது. அப்படி ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் பாம்பு வெடிக்கும். அதனால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக நர்ஸையும் ஒரு சின்ன ஆம்புலன்ஸையும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே கொண்டு வராங்க. ஆனால் உள்ளே வரவங்க யாருக்குமே இந்த ஸ்டேஷனுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. இதுக்குள்ளே வந்தால் வெளியே போக முடியாதுன்னு தெரியாது. தெரியாமல் எல்லாரும் லைனாக வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த லேப்டாப் வழியாக பேசுகிறவங்கிட்ட என்ன டிமாண்ட்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ அவன் இந்த ஸ்டேஷனில் இருக்க ஒரு கேஸை சால்வ் பண்ண சொல்கிறான். அதுக்கு அவன் கொடுத்த க்ளூ வேலையே பயிரை மேய்ஞ்ச கதை. அதுக்கு அர்த்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க யாரோ பண்ண தப்பை மறைச்சது. அதை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்க சொல்லி அவன் சொல்வான். ஆனால் இப்போ அந்த கேஸுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இப்போ இவங்களால வெளியே போக முடியாதுங்கிறதுனால ஜட்ஜையே இங்கே கூட்டிகிட்டு வராங்க.
ஜட்ஜுக்கு இங்கே நடக்கிற எந்த விஷயமும் தெரியாது. அவங்களையும் போய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் சொன்ன மாதிரியே இப்போ அந்த கேஸ்க்கான தண்டனையும் கொடுத்துருவாங்க. அப்போ தான் எஸ்ஐக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இங்கே இருக்க ஜெய்யோட அப்பா இதுக்கு முன்னாடி எக்ஸ் பாம்ப் ஸ்குவாடாக இருந்தவர்னு. அதனால இவங்க எல்லாரோட சந்தேகமும் அவர் மேலே திரும்புது. ஆனால் அவர், நான் இத்தனை வருஷமாக உயிரை காப்பாற்றுற வேலை தான் பண்ணேன், என்னால் ஒரு உயிரும் போகிறத நான் விரும்ப மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் தான் இப்போ இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருப்பாரு. அவன் சொன்ன மாதிரி இந்த கேஸை சால்வ் பண்ணிவிட்டு இப்போ இவங்களெல்லாம் இங்கேருந்து வெளியே விட சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவன் இன்னும் உங்கள் வேலை முடியலன்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய ஆள் ஜெய், அவனை கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வெளியே போகலான்னு சொல்கிறான். இப்போ தான் இவங்க ஜெய்க்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் தான் இந்த கதையில் பல விஷயங்கள் வெளியே வரும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறது யார், எதுக்காக பண்ணுறாங்க, அவங்க நினச்சதை அவங்க சாதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.